நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழகத்துக்கு ஆர்டிஇ நிதியை உடனடியாக வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவு. தமிழகத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை எளிய மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டுக்கான சேர்க்கை இதுவரை துவங்கவில்லை. இது தொடர்பாக கோவையைச் சேர்ந்த வே. ஈஸ்வரன் என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனுவை நீதிபதிகள் GR சுவாமிநாதன், வி. லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் புதிய கல்விக் கொள்கை தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழக அரசு கையெழுத்திடாததால் கல்வி கட்டண தொகை ஒதுக்கப்படவில்லை என வாதிட்டார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது: சமக்ர சிக்ஷா திட்டம் என்பது புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது தொடர்பானது என்பது உண்மை. ஆனால் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் உள்ள கடமைகள் சுதந்திரமானவை. கல்வி உரிமை சட்டத்தின்படி மத்திய அரசு குறிப்பிட்ட சதவீத நிதியை மாநில அரசுக்கு வழங்க வேண்டும். இதை தேசிய கல்விக் கொள்கையுடன் இணைக்க வேண்டிய அவசியமில்லை. தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளதால் இது தொடர்பாக எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை. எனவே 2024-2025 நிதியாண்டில் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் 3585.99 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட வேண்டும். இதில் மத்திய அரசின் பங்கு 2151.59 கோடி ரூபாய். ஆனால் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஒதுக்க வேண்டிய நிதி 200 கோடி ரூபாய்க்கும் குறைவானது என்பதால் இந்த நிதியில் மத்திய அரசின் பங்கை ஒதுக்குவதில் எந்த சிக்கலும் இருக்காது. எனவே கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை சமக்ர சிக்ஷா திட்டத்தில் இருந்து நீக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும். அந்த சட்டப்படி உரிய நிதியை தமிழக அரசுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். சட்டத்தில் கூறியபடி உரிய காலகட்டத்தில் இந்த தொகையை தனியார் பள்ளிகளுக்கு எவ்வித பாரபட்சமும் இன்றி தமிழக அரசு வழங்க வேண்டும். மத்திய அரசிடமிருந்து நிதி கிடைக்கவில்லை என்று கூறாமல் இந்த சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு உரிய நிதியை மாநில அரசும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். தமிழக அரசு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கையை உடனடியாக துவங்க வேண்டும். மனு முடித்து வைக்கப்படுகிறது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 40 தொகுதி ராஜ்யசபா சீட் தந்தால் ஓகே. ராமதாஸ் குருமூர்த்தி சந்திப்பில் பேரம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வருவதற்கு முன்பே தமிழக அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள் நடந்தது. பாரதிய ஜனதா பாமக கூட்டணியை உறுதி செய்ய திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தியும் முன்னாள் மேயர் சைதை துரைசாமியும் சந்தித்து பேசினர். தொடர்ந்து சென்னையிலும் இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது ராமதாஸிடம் குருமூர்த்தி சில ஆப்ஷன்கள் கொடுத்ததாக கூறப்படுகிறது. கடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா, பாமக கூட்டணி ஏற்பட்டிருந்தால் 25 தொகுதிகள் வரை வெற்றி பெற்றிருக்க முடியும். சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியை வீழ்த்த இந்த கூட்டணி அவசியம். பாமகவில் நடக்கும் உட்கட்சி மோதல் கூட்டணி வெற்றியை பாதிக்கும். எனவே அன்புமணியிடம் சமரசமாகி கூட்டணியை பலப்படுத்த வேண்டும். சட்டசபை தேர்தலில் குறைந்தபட்சம் 15, அதிகபட்சமாக 20 தொகுதிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. கூட்டணி ஆட்சிதான் தமிழகத்தில் ஏற்படுத்தப்படும் என அமித்ஷா உறுதி செய்துள்ளார். பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் புதிய அமைச்சரவையில் 5 MLAக்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்படும். அதற்கு அமித்ஷா உறுதுணையாக இருப்பார். எனவே கூட்டணி முடிவை நீங்கள் அறிவிக்க வேண்டுமென குருமூர்த்தி சொன்னதாக தெரிகிறது. அதே நேரம் ராமதாஸ் தரப்பிலிருந்தும் சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது. வட மாவட்டங்களில் 100 தொகுதிகளில் திமுகவுக்கு நாங்கள்தான் சிம்ம சொப்பனமாக இருக்கிறோம். அதனால் 35 முதல் 40 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட்டாக வேண்டும். மேலும் ஒரு ராஜ்யசபா சீட் மற்றும் மத்திய இணையமைச்சர் பதவியும் வழங்க வேண்டும். இதற்கு ஒப்புக்கொண்டு தொகுதி உடன்பாட்டில் கையெழுத்திட வேண்டும். சம்மதமா என கேட்டு சொல்லுங்கள், அப்புறம் முடிவை சொல்கிறேன் என ராமதாஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. முருக பக்தர்கள் மாநாடு அனைத்து கட்சியினரும் பங்கேற்க நயினார் நாகேந்திரன் அழைப்பு. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கை. மலேசியா, சிங்கப்பூர் உட்பட உலகம் முழுதும் உள்ள பல கோடி மக்கள் முருகனை வழிபட்டு கொண்டாடி வருகின்றனர். தமிழகத்தில் முருக பக்தர்களை திரட்டி முருக பக்தர்கள் மாநாடு நடத்த பாரதிய ஜனதாவும் இந்து முன்னணியும் திட்டமிட்டு உள்ளன.
தமிழகத்துக்கு வெளியே பாரதிய ஜனதா முருகனுக்கு யாத்திரை எடுத்து இருக்கிறதா என சிலர் கேட்பது ஆச்சரியமாக உள்ளது. குறிப்பிட்ட மத கடவுள்களை மட்டும் இழிவுபடுத்தும் சில கட்சிகளுக்கு மத்தியில் மாநில வித்தியாசம் இன்றி அனைத்து பகுதியிலும் அனைத்து கடவுள்களையும் போற்றி வருவதுதான் பாரதிய ஜனதாவின் வழக்கம். அதை நிரூபிக்கும் விதமாக வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மகாராஷ்டிராவில் மும்பை நகரில் பாரதிய ஜனதா சொந்தங்கள் MLA தமிழ்செல்வன் தலைமையில் பக்தர்களுடன் வேல் யாத்திரை நடத்தியுள்ளனர். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது அனைவரும் அறிந்த பழமொழி. எனவே தமிழக பாரதிய ஜனதா மீது தேவையற்ற அவதூறுகளை பரப்புவதை எதிர்க்கட்சிகள் தவிர்க்க வேண்டும். மேலும் திருப்பரங்குன்றத்தில் முருக பக்தர்கள் சார்பாக நடக்கும் மாநாட்டில் கட்சி வேறுபாடு இன்றி காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உட்பட அனைத்து கட்சியினரும் பங்கேற்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அனைத்து கட்சி எம்பிக்களின் சுற்றுப்பயணம் மாபெரும் வெற்றி. மனம் திறந்த சசி தரூர். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து உலக நாடுகளிடம் விளக்குவதற்காக அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு 33 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டது. காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையிலான குழு அமெரிக்கா, கொலம்பியா உள்ளிட்ட நாடுகளின் எம்பிக்கள், அரசு பிரதிநிதிகளை சந்தித்து பேசினர். சுற்றுப்பயணம் முடித்து நாடு திரும்பிய சசி தரூர் தங்கள் அனுபவம் மற்றும் சுற்றுப்பயணத்தின் பலன் குறித்து விளக்கினார். இதுகுறித்து சசி தரூர் கூறியதாவது: நாங்கள் சென்ற இடங்களில் எல்லாம் எங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்தது. அதிலும் குறிப்பாக கொலம்பியா நாட்டில் எங்கள் குழு செய்த செயல் குறிப்பிடத்தக்கது. நம் எம்பிக்கள் குழு அங்கு செல்லும் வரை பாகிஸ்தான் மீதான அவர்களின் நிலைப்பாடு வேறாக இருந்தது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பாகிஸ்தான் தரப்பில் பலியானோருக்கு அவர்கள் இரங்கல் தெரிவித்திருந்தனர். அவர்களின் அரசு குறிப்பேட்டில் இரங்கல் குறிப்பு 15 நாட்களுக்கும் மேலாக இடம்பெற்றிருந்தது. எங்கள் விளக்கத்திற்கு பின் அது நீக்கப்பட்டது. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கையை நாங்கள் தெளிவாக விளக்கினோம். நாங்கள் சொன்னதை கொலம்பியா அரசு பிரதிநிதிகள் பொறுமையுடன் கேட்டனர். அதன்பின் அவர்களின் நிலைப்பாடு முற்றிலும் மாறியது. இது நம் குழுவின் நடவடிக்கைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. பயங்கரவாதத்திற்கு எதிரான நம் நடவடிக்கை குறித்து உலக நாடுகளுக்கு விளக்க மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை மிக சிறந்தது. அனைத்து கட்சி எம்பிக்களும் இடம்பெற்றதால் இது இந்தியாவின் ஒற்றுமையை விளக்கியது. நாங்கள் சென்ற அனைத்து நாடுகளிலும் எங்கள் நிலைப்பாட்டை புரிய வைத்தோம். பல நாடுகளின் அதிபர்கள், துணை அதிபர்கள், பிரதமர்கள், எம்பிக்கள், அரசு பிரதிநிதிகளை சந்தித்ததில் மகிழ்ச்சி. குறிப்பாக அமெரிக்க துணை அதிபர் வான்ஸை சந்தித்தது மிக சிறந்த அனுபவமாக இருந்தது. மொத்தத்தில் வெளிநாடுகளுக்கு சென்ற அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவின் நடவடிக்கை வெற்றி பெற்றுள்ளது என சசி தரூர் கூறினார். தப்பிய பயங்கரவாதிகள் எங்கே? சட்டசபையில் மம்தா கேள்வி. பஹல்காம் தாக்குதலுக்கு அரசு அலட்சியம் காரணம். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சட்டசபையில் பேசும்போது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு மத்திய அரசின் அலட்சியம்தான் காரணம் என குற்றம் சாட்டினார். பஹல்காமில் அப்பாவிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பயங்கரவாதத்தை எந்த வகையிலும் ஏற்க முடியாது. பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முப்படைகளின் வீரம் வெளிப்பட்டது. அவர்கள் தங்கள் திறமை வீரத்தை சிறப்பாக வெளிப்படுத்தினர். இந்த விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறது. முப்படைகளின் வீரத்தை அரசியலாக்குவதா? பஹல்காமுக்கு வந்த பயங்கரவாதிகள் எங்கிருந்து வந்தனர்? புகழ்பெற்ற சுற்றுலா மையத்தில் ஒரு போலீஸ் கூட இல்லாதது ஏன்? அங்கு பாதுகாப்பு குறைபாட்டுக்கு யார் காரணம்? தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் கைது செய்யப்படாதது ஏன்? இந்த விவகாரத்தில் தீவிரமாக செயல்படுவதை விட பிரதமர் மோடி தலைமையிலான அரசு விளம்பரம் தேடும் முயற்சியில்தான் ஈடுபட்டுள்ளது. நமது தூதரக நடவடிக்கைகள் எந்த அளவு பலன் அளித்தன என்பது தெரியவில்லை. உலக அரங்கில் நம் தரப்பு நியாயத்தை எடுத்துரைத்தும் சர்வதேச நிதியத்திடம் இருந்து பாகிஸ்தான் நிதி உதவி பெற்றுக்கொண்டுதான் உள்ளது என மம்தா பானர்ஜி பேசினார். ஜாதி சான்றிதழில் இந்து பெயர் நீக்கம். காடேஸ்வரா கண்டனம். பள்ளிகளில் ஜாதி மதம் கூடாது என வலியுறுத்தப்பட்டாலும் அரசு சலுகைகள், திட்டங்கள் வழங்குவதில் ஜாதி மதம் பின்பற்றப்படுகிறது. இதனால் பள்ளி கல்லூரியில் மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் தவிர்க்க முடியாதது. இச்சான்றுகளில் இந்து மறவர், இந்து வேளாளர், இந்து நாடார் என ஜாதிக்கு முன் இந்து என்ற வார்த்தை இடம்பெறும். ஆனால் தற்போது ஆன்லைன் வழியாக பெறப்படும் சான்றிதழ்களில் நேரடியாக ஜாதி பெயர், அது பிற்படுத்தப்பட்ட பிரிவா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவா என மட்டும் குறிப்பிடப்படுகிறது. இந்து என்ற வார்த்தை நீக்கப்பட்டுள்ளது. இது குழப்பத்துடன் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி ஆசிரியர்கள் கூறியதாவது:
கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட அரசு சலுகைகள் பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட மாணவர்கள் SC ST பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட என எந்த பிரிவை சார்ந்தவர் என்பது தெரிவது அவசியம். குறிப்பாக இந்து வன்னியர் என்பது TNC பிரிவில் வரும், கிறிஸ்தவ வன்னியர் என்பது BC பிரிவில் வரும். மாணவர் TCயிலும் ஜாதி பெயர் குறிப்பிடாமல் அந்த இடத்தில் ரெபர் டு ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிபிகேட் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜாதி சான்றிதழில் இந்து என்ற வார்த்தை இடம்பெறாததால் மாணவர் எந்த பிரிவை சேர்ந்தவர் என தெரிந்து கொள்வதில் குழப்பம் ஏற்படுகிறது என தெரிவித்தனர். ஆன்லைன் வாயிலாக பெறப்படும் ஜாதி சான்றிதழில் ஜாதி பிரிவுகளுக்கு முன் இடம்பெறும் இந்து என்ற வார்த்தை நீக்கப்பட்டு உள்ளதற்கு இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனால் இந்துக்களின் சலுகைகள் பறிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். இதேபோல் இந்து அமைப்புகளை சேர்ந்தோர் பலரும் தமிழக அரசை மிக கடுமையாக விமர்சித்துள்ளனர். கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தியேட்டர்கள் மீது நடவடிக்கை, ஐகோர்ட் உத்தரவு. தமிழகத்தில் புதிய படங்கள் வெளியாகும் போது முதல் 4 நாட்களுக்கு அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக சென்னை ஐகோர்ட்டில் தேவராஜன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன் விசாரணைக்கு வந்தது. அரசு நிர்ணயித்ததை விட அதிக கட்டணத்தை தியேட்டர்கள் வசூலிப்பது பார்வையாளர்களை ஏமாற்றும் செயல். இது தொடர்பாக புகார்கள் அளிக்கப்படும் போது அரசு அமைத்துள்ள குழுக்கள் சம்பந்தப்பட்ட தியேட்டர்கள் மீது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் இன்றைய காலகட்டத்தில் தியேட்டர்களில் விற்கப்படும் பாப்கார்ன் கூட வீட்டிற்கே டெலிவரி செய்யும் நிலை இருப்பதையும், OTTயில் படங்கள் பார்க்கும் பார்வையாளர்கள் அதிகரித்து விட்டதால் தியேட்டர்கள் அதிக காலம் நீடிக்காது என்பதையும் தியேட்டர் உரிமையாளர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றும் கூறினார்.